பவுல் கொண்டு வந்த கிறிஸ்தவம் யாரு? இந்த கான்ஸ்டான்டினோபிள் மன்னர் மாறின கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவத்துக்கும் அந்த கிறிஸ்தவத்துக்கும் வானம் பூமிக்கு வித்தியாசம். இந்த கிறிஸ்தவத்துடைய கோட்பாட்டில் என்ன இல்லை, மறுமை நம்பிக்கையே இல்லை. எந்த கிறிஸ்தவத்துடைய இந்த குகைவாசிகள் இருந்த இந்த ஊர்லேயே 300 வருஷம் கழித்து மாறின தலைமுறையோட நம்பிக்கையில் மறுமை நம்பிக்கையில். இப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மறுமை நம்புகிறாங்களா? நம்பலை. கிறிஸ்தவர்கள் மறுமை நம்பிக்கை இல்லை. யூதர்களுக்கும் மறுமை நம்பிக்கை கிடையாது. சொர்க்கம் நரகம் அவங்களுக்கும் கிடையாது, நம்புறதில்ல. அவங்க இன்றைக்கி இருக்கிற பைபிள்லேயும் இதுலேயும் வந்து கரப்டாக நடந்துருச்சு. சொர்க்கம் அதெல்லாம் வந்து இல்லை. அதனால தான் நம்மளையெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களா, சொர்க்கத்தில் பெண்கள் கிடைப்பாங்களாம், என்ன விபச்சாரவடியாக நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணுவாங்க கிறிஸ்தவர்கள். எனக்கு ஒரு டவுட் வரும், ஏன்னா சொர்க்கம்னா இவங்களுக்கும் காமன் ஆச்சு, இவன் ஏன் என்ன நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுறான்? பைபிள்லையும் இருக்க தானே செய்யுன்னு பார்த்தா பைபிளில் கிடையாது. இப்போ அவங்களுடைய அந்த மறுமை நம்பிக்கை அவங்களது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேப்சர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க உருவாக்கிட்டாங்க. ஈசா நபி மறுமை நாள் நெருக்கத்தில் வருவாங்க இல்லையா, வந்துட்டு யாஜூஜ் மாஜூஜ் வரும்போது மூமின்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு மலையில் கொண்டு போய் உயரத்துக்கு கூப்பிட்டு போவாங்கள்ல, மலையில் ஏற்றிக்கிட்டு மூமின்களை பாதுகாப்பாங்க, கீழே யாஜூஜ் மாஜூஜ் சரௌண்டிங்காக இருப்பாங்கன்ட்டு. அதான் அவனுக்கு என்ன ஃபிட் பண்ணிட்டானுங்கன்னா, அந்த மலை இருக்குல்ல அது அப்படியே வானத்துக்கு போயிருமா, புரியுதா? மூமின்களை அப்படியே காப்பாற்றி கொண்டு போயிரு. அதுக்கு பேர் என்ன? ரேப்சர், எழுப்பப்படுதல், எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்போ இந்த சிந்தனையை வந்து அவங்க விளைச்சிட்டாங்க. மறுமைங்கிறது இவங்களுக்கு ஒரு சப்ஜெக்டே கிடையாது. அதனால் வந்து இவங்க அதான் விரும்பின போகிற அதான் எவ்வளோ தூரம் கரெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போ டாவின்சி கோட்டில் வந்து இது எல்லாமே அந்த ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒரு சீனில் காமிப்போம். அதில் எல்லாத்தையுமே இது பண்ணியிருப்பாங்க. இது ஒவ்வொரு விஷயமும் வந்து அப்பப்போ வந்து ஆட் பண்ணப்பட்டது. அப்போ இந்த ஈசா நபிக்கு வந்த இந்த இது கற்றுக் கொடுத்ததாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்படி நடக்குது தான். அப்போது இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுறான், மறுமை நம்பிக்கை வரும்போது அந்த இடத்துல என்ன, கிரேக்கம் இருக்கு இல்லையா பக்கத்தில், இந்த அரிஸ்டாட்டில், இந்த பிளாட்டோ, இவங்களுடைய இந்த தத்துவங்கள் வந்து ரொம்ப தர்க்கம், அதாவது இந்த கிரேக்க தத்துவம் இருக்கு இல்லையா, ஃபிலாசபிம்பாங்க இல்லைங்க, அந்த கிரேக் ஃபிலாசபி வந்து என்ன பண்ணோம்னா ரொம்ப லாஜிக்கலாக பேசக்கூடிய அந்த ஆட்கள் அங்கே உருவாயிட்டாங்க. அப்போ அறிவு தான் அங்கே ரொம்ப அறிவுபூர்வமாக எதாக இருந்தாலும் பேசுப்பா அப்படிங்கிறது. அப்போ அந்த மக்கள் எப்படி கரப்ட் ஆகிட்டாங்கன்னா, என்னப்பா மண்ணாக மாறிடுது, அது எப்படி மண்ணு மறுபடியும் மாறும், டெக்னிக்கலாக பேசுப்பா, இதெல்லாம் பாசிபிளா இப்படியே பேச ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த மாதிரியான தத்துவ ஞானிகளை உலகம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கிறிஸ்தவ உலகமே அதை ஃபாலோ பண்ண இருக்கு. அப்போ அதை உடைக்கணுங்கிறதுக்காக இந்த குகைவாசிகளை எல்லாம் எழுப்புறான். இப்போ ஒரே நேரத்தில் பலமாங்க எல்லாம் சொல்கிறாங்களா, அவங்கள தூங்க வச்சது காப்பாற்றுறதுக்கு, அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றினா கிறிஸ்தவ மதம் வந்துச்சு, வந்தும் பிரயோஜனம் இல்லை. என்ன, இவங்க விரும்பின கிறிஸ்தவ மதம் வந்துருச்சு உலகம் பூரா. ஈசா நபியை ஏற்றுக்கிட்டோம்னா இப்போ குகைவாசிகளை கொல்ல போகிறவன் யாரும் கிடையாது. ஆனால் இந்த கிறிஸ்தவ மதம் தேவையே கிடையாது, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அந்த நாரி இருக்கும்போது அவங்க வராங்க. அப்போ அந்த உணவு தேடி